Hi friends, welcome to our channel. நம்ம சேனல்ல ரொம்பவே ஹெல்தியான கீரை வடை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இன்றைக்கி 200 கிராம் கடலைப்பருப்பை 2 மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 4 பச்சை மிளகாய் அதில் சேர்த்துக்கலாம். நம்ம நனைய வச்சு எடுத்து வச்சுருந்த கடலைப்பருப்புலேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இதை மாவை அரைச்சதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்க போகிறோம். அப்போ எடுத்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இதில் தண்ணி சேர்க்காமல் நல்லா குறப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப மையாலாம் அரைக்க வேண்டாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு குறப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்த 2 ஸ்பூன் கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் இதனால் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம கீரை ஆட் பண்ண போகிறோம். நாங்கள் இன்றைக்கி அரைக்கீரை எடுத்துருக்கோம். ஒரு கட்டு அரைக்கீரையில் பாதி அரைக்கீரை எடுத்துகிட்டு அதனால் குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறோம். நாங்கள் இன்றைக்கி அரைக்கீரை சேர்த்துக்கிறோம். நீங்கள் எந்த கீரைனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு கையை வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கையை வச்சு இந்த மாதிரி கலந்து விடும்போது தான் கீரை பருப்பு எல்லாமே ஒன்று சேர்ந்து வரும். கீரை வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம மீடியம் சைஸ் பாலை உருட்டி எடுத்துக்க போகிறோம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து இந்த மாதிரி மீடியம் சைஸ் பாலாக நம்ம உருட்டி வச்சுக்கலாம். இப்படி செய்கிறதுனால நம்ம வடை தட்டி போடும்போது ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நம்ம மீடியம் சைஸ் பாலாக உருட்டி வச்சுக்க போகிறோம். நம்ம எல்லா மாவுமே நம்ம இந்த மாதிரி உருட்டி வச்சாச்சு. 200 கிராம் பருப்பில் 15 உருண்டை வந்திருக்கு. இப்போ அதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வடையை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் மிதமான சூடு வந்ததுக்கப்புறமா கையில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை உள்ளங்கையில் வச்சு நம்ம நார்மலாக வடை தட்டுற மாதிரி தான் தட்டி எடுத்துக்க போகிறோம். லைட்டாக இந்த மாதிரி அமுத்தி விட்டுக்கலாம். இப்போ இதை எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா மாவுமே எண்ணெயில் சேர்த்துக்க போகிறோம். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கீரை வடை வந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். உடம்புக்கு ரொம்பவே ஹெல்தி. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கெலாம் சூப்பரான ரெசிபியாக இருக்கும். இப்போ இதை நம்ம ஒன் சைடு திருப்பி போடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கலர் பார்க்கவே சூப்பராக இருக்குது. இதே மாதிரி அந்த சைடு சூப்பரான கலரில் மாறி வரட்டும். நம்மளோட வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வைக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கீரை வடை எந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மாள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.